கோவையில் பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி கொடிஷியாவில் வருகிற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் இந்தியாவின் வருடாந்திர நிகழ்வான சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியின் 11வது நிகழ்ச்சி மார்ச் 4ஆம் தேதி முதல் கொடிஷியா வர்த்தக கண்காட்சி மையத்தில் தொடங்க இருக்கிறது. உலோகம் மற்றும் உலோகம் சார்ந்த பொறியியல் துறையில் இந்தியாவின் திறன்களை சர்வதேச கொள்முதலாளர்களுக்கு எடுத்துக்காட்டும் இந்த நிகழ்ச்சி மார்ச் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும். வழக்கமான சந்தைகளை மட்டும் சார்ந்திருக்கும் தன்மையை குறைப்பதற்காகவும், இந்தியாவிற்குள்ளேயே புதிய சந்தைகளை உருவாக்குவதற்காகவும், புதிய பங்குதாரர்களையும் கூட்டு முயற்சிகளையும் மேம்படுத்துவதற்காகவும், இந்தியாவிற்கும் இதர வர்த்தக கூட்டாளிகளுக்கும் இடையிலான வணிக உறவுகளை மேம்படுத்தவும், வர்த்தகத்தை அதிகப்படுத்தவும், வெளிநாட்டு அமைப்புகள் மிகப்பெரும் வளரும் சந்தையில் தமது திறன்களையும் வளங்களையும் காட்சிப்படுத்தவும், நமது உள்நாட்டு பொறியியல் திறன்களை உலகத்திற்கு எடுத்துக்காட்டவும் இந்த சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி மிக பெரும் வாய்ப்பாக பரிணமித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 13 அறிவுசார் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன. அதில் ஜெர்மனியின் சாக்சன் மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர் தலைமையிலான குழு, பாதுகாப்பு உற்பத்தி துறை, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், டாடா ஸ்டீல், சீமென்ஸ், ஜாகுவார் லேண்ட் ரோவர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், ONTC, ஜெர்மன் நாட்டு விவசாய கருவிகள் பெரு நிறுவனமான கிளாஸ், ஆட்டோமேஷன் அசோசியேஷன், இந்தியாவின் மின் ஸ்கூட்டர் நிறுவனமான ஏத்தர், CMTI, பெங்களூரு CSIR, CRRI, மின் வாகன கூட்டமைப்பு, SSEM ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் உரையாற்றுவார்கள். மேலும் 300 உற்பத்தியாளர்கள் 149 பொறியியல் பொருட்களை காட்சிப்படுத்துவர். 10,000 வர்த்தகர் பார்வையாளர்கள் வருவார்கள். 40 நாடுகளைச் சேர்ந்த 300 வெளிநாட்டு கொள்முதலாளர்கள் வருவார்கள். அவர்கள் 700 தனிநபர் மற்றும் தொழில் ரீதியான சந்திப்புகளை மேற்கொள்வார்கள். இதன் மூலம் இந்த நிகழ்ச்சியே மிக பெரும் பொறியியல் கொண்டாட்டமாக இருக்கப் போகிறது என்று EEPC இந்தியாவின் மண்டல தலைவர் ராமன் ரகு தெரிவித்தார். இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல இருந்து தெரிஞ்சது கோயம்புத்தூர் எப்படி ஒரு எல்லா விதத்திலையுமே நம்ம கோயம்புத்தூர் தானே. GD நாயுடுல இருந்து வெட் கிரைண்டர் நம்ம இதில் தான், பம்ப் நம்ம ஊரில் தான், காட்டன் சிட்டி, பம்ப் சிட்டி, எஜுகேஷ்னல் சிட்டி, அக்ரிகல்ச்சரல் ஷோ, இப்போ ஃப்ளவர் ஷோ நடந்தது பார்த்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் கோயம்புத்தூர் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி. எல்லா இதிலிருந்து 2019 நம்ம ஃபஸ்ட்டு IESS கோயம்புத்தூரில் பண்ணும்போது அப்போ கோவிட் டைமில், பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நிறைய பார்ட்டிசிபெண்ட், நிறைய பிஸ்னஸ் ஹேப்பன். அந்த பிஸ்னஸ் கனெக்ஷன் இது கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிறாங்க. EPC இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். நிறைய EPC ஹெல்ப்ஸ் லாட். நாங்கள்லாம் இப்போ ஃபாரினில் போய் நம்ம எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு விமனுக்கு தனியாக அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் எல்லா கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனில் EPC இஸ் டூயிங் வண்டர்ஃபுல்லி குட். பிகாஸ் ஆஃப் தட் அவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகுது. ஒவ்வொரு கம்பெனிலையும் அவங்க எல்லாத்தையும் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. அப்படி பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டூயிங் லாட். along with that state government also. இப்போ இந்த எக்ஸிபிஷன் போடுறதுனால நம்ம இத்தனை கண்ட்ரிக்கு போய் நம்ம பொருளை விற்பனை பண்ணுறதை விட எல்லாரையும் இங்கே வர வைக்கிறோம். நம்ம ஊருக்கு இந்த கொடிசியா, உங்களுக்கு தெரியும் கொடிசியா எப்படி இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலத்துலேருந்து கொடிசியா எக்ஸிபிஷன் அந்த காலம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் பேர் பாம்பே போய் தான் எக்ஸிபிஷன் பார்க்க போவாங்க. இம்டெக் மெஷின் டூல் எக்ஸிபிஷன். அப்போ 3 நாள் ட்ரெயினில் போவாங்க. நம்ம இத்தனை பேர் அங்கே போகிறதுக்கு அவங்களெல்லாம் இங்கே வர வச்சா என்னன்னு சொல்லி ட்ரெயினில் போகும்போது யோசித்து 6 மாதத்தில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அந்த கொடிசியா ஹால் ஃபஸ்ட்டு கட்டி அதில் எக்ஸிபிஷன் போட்டது. அந்த கனவு இப்போ நனவாயிடுச்சு. இப்போ இத்தனை இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன், அதில் கூட IESS இன்டர்நேஷ்னல் என்ஜினியரிங் சோர்சிங் ஷோனே வச்சுருக்காங்க. அப்போ இன்டர்நேஷ்னல்லேருந்து இத்தனை கண்ட்ரிலேருந்து இத்தனை டெலிகேட்ஸ் வரும்போது நம்ம காம்பனண்ட் எல்லாம் ஒரு சின்ன காம்பனண்ட் எல்லா MSMEக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆல்வேஸ் கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் குவாலிட்டி கான்சியஸ். இந்த குவாலிட்டியில் நம்ம எல்லா சைனா இதெல்லாம் இந்த இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
கோயம்புத்தூர் ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னலில் போகும்போது எல்லோரும் தேர் லுக்கப்பஸ். முன்னே நாங்கள் எப்பவுமே ரொம்ப வருஷமாக எக்ஸிபிஷனில் போகிறோம். இப்போ கோயம்புத்தூர்னால ரொம்ப பெருமையாக அவங்க எல்லோரும் தேர் பிலீவிங் இன்டர்நேஷ்னலாக கோயம்புத்தூர் ப்ராடக்ட்னாலே குவாலிட்டியாக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி இப்போ இது எல்லாம் வருது இல்லை, இந்த டிஃபென்ஸ் காரிடார் எல்லாம் வருது. அதுலெல்லாம் வரும்போது ஸ்டார்ட் அப் நிறையா எல்லா நிறைய காலேஜஸில் ஸ்டார்ட் அப்புக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் வர்றதுனால எல்லாம் டே இன் டே அவுட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் மொபிலிட்டி எல்லா இதுலேயுமே இப்போ இதில் இது முடியும் போது நிறைய சக்ஸஸ் வரும். நிறையா கம்பெனிஸ்க்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க நம்ம காம்பனண்ட் இங்கே வர்றாங்க. இங்கே வரும்போது நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கூப்பிட்டு போய் 3 நாள் இது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹவ் யூ ப்ரெசன்ட் இட் இந்த மீடியா, அதை பொறுத்து தான் எல்லோரும் வருவாங்க. இன்னும் நிறையா பேருக்கு இது போய் ரீச் ஆகணும். நிறையா பேர் இங்கே பார்த்து பயன்படணும். அது எல்லாத்துக்கும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.